மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை ஒட்டியும் அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டியும் தமிழகம் முழுவதும் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஏராளமானோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கரூர் கன்னி விநாயகர் கோவிலில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு. தம்பிதுரை, அமைச்சர் திரு வி. செந்தில் பாலாஜி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நெரூர் காசி விஸ்வநாதர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் திரு வி. செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார். சேலம் எடப்பாடி அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி பங்கேற்றார். மதுரை மாநகர் கழகம் சார்பில் 207 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். கீரைத்துறை CSI தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் பரவாக்கோட்டை ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஸ்ரீ சதசண்டி மகாயாகம் மற்றும் அபிஷேகத்தில் அமைச்சர் திரு ஆர். காமராஜ் பங்கேற்று அன்னதானம் வழங்கினார். நாகை மாவட்டம் வடகலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த மஸ்தான் சாகிபு ஒலியுல்லா தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அமைச்சர் திரு கே. ஏ. ஜெயபால், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கே. கோபால் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பாலபிஷேக வழிபாட்டில் அமைச்சர் திரு MS ஆனந்தன் பங்கேற்றார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உதகை கோடநாடு ஊராட்சி சுண்டட்டி மாங்காளியம்மன் கோவில், கூக்கல் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் கோமாதா பூஜையும் அன்னதானமும் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வடபட்டி செல்வ விநாயகர் கோவிலில் சுதர்சன யாகம் வளர்த்தும் 108 தேங்காய்கள் உடைத்தும் கழக நிர்வாகிகள் வழிபட்டனர். இதேபோல மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் நகர் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்கள் 670 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாதன் வழங்கினார். தர்மபுரி கிளை கழகத்தின் சார்பில் 2000 பேருக்கு விலையில்லா வேட்டி சேலைகளை அமைச்சர் திரு பி. பழனியப்பன் வழங்கினார். கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் மன்னார்குடி ஒன்றியத்தில் 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலைகள், தென்னம்பிள்ளை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு ஆர். காமராஜ் வழங்கினார். நாமக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், சலவை தொழிலாளர்கள், நலிவுற்றோர் என 305 பயனாளிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் திரு பி. தங்கமணி, திருமதி கோகுல இந்திரா ஆகியோர் வழங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமை அமைச்சர் டாக்டர் S. சுந்தரராஜ் தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற இரத்த தான முகாமை அமைச்சர் திரு R. B. உதயகுமார் தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் இடையன்சாவடியில் கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் 37 அணிகள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வந்தன. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கேடயம் மற்றும் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது.